இளைஞர்களே கனவு காணுங்கள், இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரூர்ல நடந்த விபத்து உங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 39 பேர் இது வரைக்குமே இறந்திருக்காங்க. அதுல வருங்கால இந்தியாவை கட்டமைக்கிற குழந்தைகள், ஆளும் இந்தியாவை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள், முதியோர்கள் கிட்டத்தட்ட 39 பேர் இறந்திருக்காங்க. அது மட்டுமல்லாம இன்னும் சில பேர் சீரியஸா இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல என்னை பொறுத்த அளவுக்கு குற்றச்சாட்டு தாவேகா மற்றும் ஆளும் ஆட்சியாளர்களை கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில நடந்த பொதுமக்களை சந்திக்கும் கூட்டத்திலே அவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. 10 மணிக்கு வர வேண்டிய விஜய் 2 மணிக்கு வந்து சேர்ந்தாரு. ரசிகர் கூட்டமா இருக்கட்டும், மக்கள் கூட்டமா அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து நீங்க சனி ஞாயிறுல மக்களை சந்திக்கும் போது தேர்ந்தெடுக்கும் இடங்கள், அதாவது மார்க்கெட் பகுதி அல்லாம ஒரு பொது வெளியா இருக்கிற இடத்த ஏன் தேர்ந்தெடுத்திருக்க கூடாது அப்படின்ற தாவேக்காக்குன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அரசுக்கு கேள்வியை முன்வைக்க வேண்டியது அவசியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல அரசும் சம்பந்தப்பட்டிருக்குது. நல்லாவே தெரியும், விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக ஏகப்பட்ட ரசிகராக இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், ஏகப்பட்ட கூட்ட நெரிசல் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வேற இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்க கூடாதுன்னு ஏன் உங்க முன்னாடி கேள்வி வைக்க கூடாது? விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, அதாவது எங்களுக்கு இடம் ஒதுக்க மாட்டாங்க மக்களை சந்திக்கும் கூட்டத்துக்கு, அதாவது குறுகிய இடமா கொடுக்குறாங்க, மார்க்கெட் பகுதி இந்த மாதிரி கொடுக்குறாங்க அரசு தரப்புல அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் போன மக்களை சந்திக்கும் கூட்டத்துல அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அதே சமயம் தாவேக்காவை பார்த்தும் கேள்வி முன் வைக்கப்படும். அதாவது அரசாங்கத்தால உங்களுக்கு இடம் ஒதுக்கப்படலாம், நம்ம நாட்டுல நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்குது, அதை நாடி நீங்க வேற இடத்த தேர்ந்தெடுத்திருக்கலாம், வேற இடத்த தேர்ந்தெடுத்து அங்க மக்களை சந்திச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படாத இடத்த தேர்ந்தெடுத்து அங்க மக்களை சந்திச்சு உங்களோட தேர்தல் வாக்குறுதியை நீங்க கொடுத்துருக்கலாம். இந்த இந்திய நாட்டை சுதந்திரம் அடைஞ்சு அரசியல் அமைப்பு போன்ற சட்டத்தை கொடுத்த மகா மேதைகள் வாய்ந்த இந்த பூமியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் காரணம் ஒரு சுச்சமா ஆகி போச்சு. மக்களை பலிகாடா ஆக்கி அரசியல் நடக்குது. இன்னைக்கு நடக்கிற அரசியல் மக்களுக்காக நடக்குது. தான் அதிகாரத்துல இருக்கணும், தான் அரசியல் பலத்துல இருக்கணும், அதுக்காக தான் நடக்குது. அது அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், ஆளும் அதிகாரத்துல இருக்கும் அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், தான் அரசியல் எதனா ஒரு பதவியில இருக்கும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆனா மக்கள் நலன் எதுவுமே கிடையாது. அன்று இருக்கும் தலைவர்கள், நான் பதவியில இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா மக்கள் நலன் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை சுச்சமா தூக்கி தூர போட்டுட்டு போன தலைவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. ஆனா இன்று இருக்கும் தலைவர் பணபலம், அரசியல் பலம், அதிகார பலம் தனக்கு வேணுன்றதுக்காக ஆட்சியில இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டுக்கு இருக்குது. நல்ல தலைவர்கள்லாம் இப்ப இருக்கும் காலகட்டத்துல இருக்கிறாங்க, ஆனா இடம் தெரியாம இருக்கிறாங்க.